ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். அயன், கால்சியம், விட்டமின் ஏ எல்லாம் இருக்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்கான ராகி மேங்கோ ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இதை மிதமான தீயில லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதில் இப்போ அரை கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிதமான தீயில கைவிடாமல் கிளறிட்டே வாங்க. களி மாதிரி நமக்கு வரும். நான்ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா மினுமினுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிதமான தீயில கிளறி கொடுத்துட்டே வாங்க. இப்போ நல்லா திக்கன் ஆகிடுச்சு, நான்ஸ்டிக்கியாகவும் ஆகிடுச்சு. இதை ஆற விட்டால் நல்லா களி மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஆறுன ராகியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட சோக் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துருங்க. இதோட கட் பண்ணி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துருங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் இப்போ நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிடலாம். இதில் வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது மேலே ஊற வச்ச ஸ்டியா சீட்ஸும் சாப்ட் மாம்பழத்தையும் சேர்த்துருங்க. இது கூடவே சாப்ட் நட்ஸையும் கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இதை உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. ராகி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த ராகி ஸ்மூதி ரொம்ப பிடிக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு டியூஷனுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு பசியே எடுக்கக்கூடாதுன்னா இந்த ராகி ஸ்மூதி ஒரு ஐடியல் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். மோரோவர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ராகி ஸ்மூதியை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான ராகி ஸ்மூதியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வியூஸு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.